ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான பதிவு என்ன அப்படின்னா, குரு பகவான் வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறார். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் கடகராசியில் அதிசாரமாக வந்தவர் அந்த கடகராசியிலேயே வக்ரமடைஞ்சு அப்படியே இப்போ மிதுன ராசிக்கு வரப்போகிறார். அதுவும் எப்படி வக்ரகதியிலே தான் வரார், முழு பலத்தோடலாம் வரல, அப்படியே வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரப்போகிறாரு. எந்தெந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/12/2025 முதல் 9/3/2026 வரைக்கும், அதாவது மார்ச் மாதம் 9ஆம் தேதி நெக்ஸ்ட் இயர், அது வரைக்கும் இந்த மிதுன ராசியில் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த குரு பகவான் அப்படின்னாலே சுப கிரகம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சுப கிரகம் ஒரு வக்ரகதியில் இருக்கிறது சுமாரான பலன்கள் தான். சில பேருக்கு சில நல்லதை பண்ணுவார், சில பேருக்கு சில இடைஞ்சல்களை கொடுப்பார், பாடத்தை கொடுப்பார். ஏன்னா குருனாலே ஆசிரியர் கண்டிப்பாக சின்ன சின்ன தண்டனைகள் தான் கொடுப்பார், அதை தவிர பெரிய அளவில் பெரிய தண்டனைகள்லாம் கொடுக்க மாட்டார். பாடத்தை கற்றுக்கணும், அவ்வளோதான். எல்லா ஜீவராசிகளும் பாடத்தை கற்றுக்கணும். அந்த வகையில் இந்த குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மிதுன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் படி 3வது ராசி. அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரமடைந்து தன்னுடைய சுப பார்வையை எங்கெங்கெல்லாம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியில் விழுறது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை தனுசு ராசியில், கும்பராசியில் 9ஆம் பார்வை. ஏற்கனவே கும்பராசியில் ராகு பகவான் இருக்கார். இந்த ராகு பகவான் நிறைய கொஞ்சம் குழப்பத்தையும் ஒரு யோகத்தையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் கற்பனையையும் கொடுத்துட்டுருக்கார். அந்த வகையில் அந்த ராகு பகவான் மேலே குரு பகவானோட பார்வை விழுறது ரொம்ப அற்புதம். எடுக்கிற காரியங்கள்லாம் சில பேருக்கு சிறப்பாக அமையும். அந்த வகையில் இந்த குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி துலாம், தனுசு, கும்பம் இந்த 3 ராசியும் பார்க்கறதுனால இந்த 3 ராசியும் புனிதம் அடைகிறது. ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்க போகிறது. அந்த வகையில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நிறைய பதிவுகள் இப்போ நாங்கள் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை செய்கிறதுனால ஒரு நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மீன ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பகவானின் வக்ரம். என்ன சுவாமி இப்போ தானே வக்ரம் அடைஞ்சார்? கண்டிப்பாக குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு வந்தார். கடகராசி உங்களுக்கு பஞ்சமஸ்தானம், சூப்பர். 5ஆம் இடத்துக்கு வந்தோடனே உங்களோட வேலைகளெல்லாம் நல்லபடியாக முடித்து கொடுத்து உங்களை ஒரு கொஞ்சம் அப்படியே ஏற்றி உட்கார வச்சார். நீங்களும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டீங்க. திடீர்னு அங்கேயே வக்ரம் அடைஞ்சார், மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனை. சரி, இந்த 5ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சவர் அப்படியே வக்ரகதியிலேயே உங்களோட சுகஸ்தானத்துக்கு வரப்போகிறார், 4ஆம் இடம். இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன், ஜீவனாதிபதி. இந்த ராசிநாதன் வக்ரம் அடைகிறது கொஞ்சம் மத்தியமமான பலன்தான். ராசிநாதன் ஜீவனாதிபதி. ஏன்னா ஒருத்தனுக்கு உயிர் நாடியே ஜீவனம் தான். யாராக இருந்தாலுமே சம்பாதிக்கணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும். ஒன்றும் இல்லை, பெக்கர் கூட பிச்சை, அம்மா பிச்சை போடுங்க, ஐயா பிச்சை போடுங்கன்னா தான் கிடைக்கிறது. இல்லைனாலும் அந்த ஒரு இதை தட்டி காமிச்சா தான் காசு கிடைக்கிறது. ஸோ அவனும் அங்கே முயற்சி எடுத்தால் தான் அவனுக்கும் காசு. அந்த வகையில் ஜீவனாதிபதி வக்கரத்தில் இருக்கார், உங்களோட ராசிநாதன் வக்கரமாக இருக்கார், அதுவும் எங்கள் சுகஸ்தானத்தில். அப்போ ஸ்தான பலம் இல்லை. அப்போ கேந்திரஸ்தானத்தில் அவர் வக்ரம் அடைகிறார்.
அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்? உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும். உடம்பில் அங்கங்கே இந்த கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன கட்டியாக வரும், அதுவாக உடையும், இல்லைன்னா மருத்துவ செலவு எடுப்பீங்க, சரியாயிடும். உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க. அதுவும் டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான மாத்திரை அது இது எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு இருந்துட்டு 6ஆம் இடத்துல கேது இருந்துட்டு உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்குறார். அப்படின்னாலும் ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் இருக்கார். ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாக முடிவு எடுக்கணும். இந்த நேரத்தில் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்துக்கு, அது மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவெல்லாம் வெளியூர் போய்த்தானே ஆகணும், மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. ஷெட்யூல் போட்டு தான் போயிடணும். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நேரங்காலம் தெரியாமல் போகிற மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது, அதுதான் மைனஸ் பாயிண்டில் கொண்டு விடும். ஸோ கவனமாக இருக்கிறது நல்லது. உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு உறவினர்கள் பகைன்னு ரொம்ப இருக்காது. ஆனால் நீங்களும் உறவினர்கள்ட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டீங்க. ஆனாலும் ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அவங்கள விட்டு கொடுக்காமல் இருப்பீங்க. அதேமாதிரி உங்களுக்கும் கொஞ்சம் சில பேர் ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் சில பேரால் சில குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் இந்த சுகஸ்தானத்தில் வக்ரமடைகிற இந்த குரு பகவான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கை வைக்கிற இடம் உடல் ஆரோக்கியம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அடுத்தது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், உறவினர்கள், அவ்வளோதான் சுவாமி, இதுதான். ஆனாலும் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா சூப்பர். 5ஆம் பார்வையாக உங்களது அஷ்டம ராசியை பார்க்குறார். அஷ்டம ராசியை ஒரு சுப கிரகம், அதுவும் குரு பார்த்தாலே கோடி நன்மை. உடல் ஆரோக்கியம் ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னேன், அது ஒரு சின்ன மருத்துவ செலவுகள் மூலமாக சரியாகும். ஏன்னா குருவோட பார்வை, குருவோட ஸ்தான பலம் இல்லைன்னாலும் வக்கரமானாலும் பார்வை பலத்தால் சமாளிப்பீங்க, ஏதோ ஒரு ரூபத்தை சமாளிச்சிடுவீங்க. அதுமாதிரி எதிர்பாராத ஒரு தனலாபமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத ஒரு பயண வாய்ப்பும் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத, அது சுப பயணமாகவும் இருக்கலாம், இல்லை அசுப பயணமாகவும் இருக்கலாம். அதுக்காக சுப காரியங்களுக்கும் போயிருக்கலாம், இல்லை அசுப காரியங்களுக்காக போகிற மாதிரியும் ஒரு சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக உங்களது ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார். அதுவும் ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தையே பார்க்குறார். வக்ரகதியில் இருந்தால் கூட அவர் பார்வை பார்த்தீங்கன்னா சூப்பர். அப்போ ஜீவனத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, கூட்டாளிகள்கிட்ட பேசுகிற வார்த்தைகளில் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். நம்ம எதையாவது ஒன்று பேசிட்டு ஏதோ ஒன்று பிரச்சனை ஆகிடும். அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் கவனமாக இருக்கணும். அதுமாதிரி உத்தியோகத்தில் சக நண்பர்கள், அவங்களோட குடும்ப விஷயத்தையும் நீங்கள் பேசிக்காதீங்க. சப்போஸ் அவங்களே உங்ககிட்ட சொன்னால் கூட காது கொடுத்து கேட்டுக்கங்க. நீங்கள் உங்களோட ஒரு கருத்து அதெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம். ஏன்னா அந்த கருத்தே உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக கூட ஆகலாம். நீங்கள் நல்லதுன்னு நினச்சி சொல்லுவீங்க, ஏன்னா நீங்கள் வெகுளிகள், சாதாரணமாக சொல்லுவீங்க, அது மைனஸ் பாயிண்ட்டாக போயிடும். இவன் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறான், இவ்வளோ விஷயமும் குடும்ப விஷயத்த சொன்னது அவங்க, ஆனால் நீங்கள் ஒரு சின்ன விஷயம் சொன்னோன்னே டென்ஷன் ஆகி உங்களையே அவங்க பூமராங் மாதிரி தாக்குவாங்க. இந்த ஆளுக்கு எதுக்கு தேவையில்லாத என் குடும்ப விஷயம் அப்படிங்க சொன்னது அவங்க தான். அதனால தான் சொல்கிறேன், கவனமாக இருக்கணும். அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஜீவனம் அப்படின்னாலே உடல் ஆரோக்கியம் முதல்ல, அடுத்தது உத்தியோகம், தொழில், வியாபாரம், இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக உங்களோட விரயராசியை பார்க்குறார். விரயராசியில் ராகு உட்காந்துட்டு சில செலவுகளை கொடுத்துருந்தார். மருத்துவ செலவுகள், குழந்தைகளோட கல்வி செலவுகள், ஏன் வீட்டு வாடகை கொடுக்கக்கூட முடியாத ஒரு சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. கரெக்டாக மீனராசி என்பவர்கள் சொல்லணும் கமெண்ட்ஸில். நிறைய பேர் வீட்டு வாடகையே கொடுக்க முடியாமல் அந்த வீட்டு வாடகையை கொஞ்சம் அடுத்த வாரம் தரேன், அதுக்கடுத்த வாரம் தரேன்னு சொல்கிற மாதிரிலாம் சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அதுலேயே டென்ஷன். ஏன்னா எப்போவுமே கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற மாதிரி இந்த வாடகை கொடுக்க முடியாமல் தவிக்கிறது, கடன் வாங்கி கடனை திருப்பி கொடுக்காம தவிக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். பெரிய ஒரு இதனாலே அதான் ஒரு பெரிய பிரச்சனை.
அந்த வகையில் இந்த 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சுபமான இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். சுபமான அதேமாரி பயண வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும். உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் ஒரு பயணம் போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டில் வந்து நிற்கும். அதுமாரி தொழில் வியாபாரம் நிமித்தமாக வெளியூரில் என்ன வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். அதெல்லாம் வாய்ப்பை பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த வேலைகளெல்லாம் நீங்கள் கவனமாக இருங்க. உங்களுக்கு பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்துட்டுருக்கு. அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்டு திட்டம் வெற்றி அடையும். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு பணம் காசு இருக்குது, நிறைய 50% நீங்கள் பில்டருக்கு கொடுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான் கொடுக்கணும், பட் சாவி உங்ககிட்ட வரணும். அதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டக்குன்னு சார் முடிச்சிட்டேன், நீங்கள் இதை டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா கீயை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவேன், டக்குன்னு கொண்டு டெபாசிட் பண்ணுவீங்க, கீ கையில் கொடுப்பாங்க. கிரகப்பிரவேசம் தான். நல்ல இடமாற்றம், சுபமான இடமாற்றம். ஏன்னா வாடகை வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு போகிறது அது வேறு. ஆனால் வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறது பெரிய பாக். பட் எந்த வீடும் நமக்கு சொந்த வீடு கிடையாது. எல்லாருமே வாடகைக்கு வந்தவங்க தான். கரெக்டாக இந்த பூமி தான் நம்மளோட வீடு. இந்த வீட்டில் நம்ம வாடகைக்கு வந்திருக்கோம். எல்லாருமே வந்துட்டு எல்லோரும் அந்த இதை முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். இருந்தாலும் சொந்த வீடு அப்படின்னு இந்த பூமி வாகனம் எல்லாமே நமக்கு சொந்தம் நினச்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ இந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு திட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் மனசில் எவ்வளவுக்கு எவ்வளவு கவலைகள் இருந்ததோ, ஏன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் தான், நிறைய டென்ஷன் தான், தேவையில்லாத டென்ஷன். ஏன்னா இந்த மீனராசி அப்படின்னாலே புரட்டாதி 4ஆம் பாதம், அவங்க வந்து வெள்ளந்தி அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா ராசிநாதன் குரு தான், நட்சத்திரநாதனும் குரு தான். அதனால் லக்னம் மட்டும்தான் பார்க்கணும். மற்றபடி அவங்க அப்படியே இந்த இதில் போயிடுவாங்க. ஒன்று ஆன்மீகத்தில் போயிடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு இதில் போயிடுவாங்க. அப்படி அதாவது இந்த பற்றோடு பற்றற்று இருங்கிற மாதிரி இல்லறத்தில் இருப்பாங்க. அவங்க அப்படியே போயிடுவாங்க. உத்திரட்டாதி தான் குழப்பமான குழப்பம். ஏன்னா சனீஸ்வர பகவான் குரு வந்து போதனை பண்ணிட்டு இருப்பார். கரெக்டாக சனீஸ்வர பகவானும் அதே தான் பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா நீ உழைச்சாதாண்டா வெற்றி, நீ உழ அப்படிம்பார். இவர் வந்து நீ உழைக்கலையோ ஞானம் வேண்டா, முதல்ல ஞானியாக இரு. அப்போ குழப்பம் அதிகமாக தான் இருக்கும். இந்த வேலையை செய்யலாமா வேணாமா, செய்யணுமா வேணாமா, செய்யலாமா வேணாமா வேறு, செய்யணுமா செய்ய வேண்டாமா, அதுலேயே குழப்பத்தில் ஓடும். அடுத்து ரேவதி நட்சத்திரம், இது கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா அறிவோடு யோசிப்பாங்க, செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கும்போது ஒன்று செய்யணும் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துருவீங்க. அந்த வகையில் இந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிநாதன் ஜீவனாதிபதி அப்படிங்கும்போதே ஒரு சில நன்மைகள் இருக்குது. ஆனால் அவர் வக்ரகதியில் இருக்கும்போது உங்களோட சுகங்களை அவர் கொஞ்சம் அப்படியே இறக்குவார். ஆக இதுக்கெல்லாம் பரிகாரம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக குரு மகான்களின் தரிசனம் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு தடவை காஞ்சிபுரம் போயிட்டு வாங்கோ. காஞ்சிபுரம் மகாபெரிவாளை சந்திச்சுட்டு வாங்கோ. மகாபெரிவாளை வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அவரை பார்த்தாலே போதும், இந்த திவ்ய தரிசனத்தை பார்த்தாலே போதும். அதேமாரி காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர், வரதராஜ பெருமாள் 2 சுவாமியும் பார்த்துட்டு வாங்கோ. சுவாமினாலே அம்பாள் வந்துடுவா, தாயார் வந்துடுவா. அதனால் 2 கோயிலுக்கும் போயிட்டு வாங்கோ. அங்கே குமரக்கோட்டம் போயிட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அது முடியாத பட்சத்தில் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க. எல்லா ஊர்லேயும் சிவன் கோயில் இருக்கும், பெருமாள் கோயில் இருக்கும். இல்லாமல் இருக்கவே கிடையாது. எல்லா க்ஷேத்திரத்துலேயும் கண்டிப்பாக உண்டு. சிவபெருமான் கோயிலுக்கு போங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க, நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் குரு மகான்களின் தரிசனம், சித்தர் பெருமக்கள் இவாளெல்லாம் தரிசனம் பண்ணுறது இல்லைன்னா மனசார தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் சுகஸ்தானத்தில் வக்ரகதி அடைந்தாலும் அதி அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.